வந்து செயலாளர் முறையில ஒரு எழுதல நேரடிவா என்ன நடந்துச்சு இந்த மாவட்டம் நீங்களே எழுதியிருந்தாலும் அது கோஸ் வித் ஷேரிங் செயலாளர் அறிக்கையை ஏற்றுக்கொள்வதாக கைதட்டி பண்ணிட்டா இருந்தாலும் அடுத்து கிளை தலைவர்களோட மதுரை சப்ஜெக்ட் மேடம் சப்ஜெக்ட் மேடம் இப்ப வந்து இன்றைய கூட்ட விவாத பொருளாக 2-3 சப்ஜெக்ட் போட்டிருக்கோம். எல்லாரும் லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் 4வது சப்ஜெக்ட் பேசணும். இணையதளம் பேசணும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா மூத்தோர் குரல் வந்து எந்த பேர் சேர்க்கறீங்க என்னங்கிறத மாநில மையம் அடிக்கடி வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க. நபர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். எல்லாரும் இப்ப சேர்றவங்களை வந்து பெரும்பாலும் வலியுறுத்துறது வந்து 3 ஆண்டுகளுக்கு நீங்க அவங்களை கட்ட சொல்லி 550 ரூபா 200 ரூபா மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 550 ரூபாங்கிறது சேர்த்துருவாங்க. 580 ரூபா 3 ஆண்டுகளுக்கு கட்டினா. இப்ப பாலாபிஷேகம் சார் வந்து போன மாசத்தோட முடிஞ்சு வச்சு வந்தவொடனே கட்டி ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணிட்டாரு அவரு. அதனால அந்த வகையில மற்ற கிளைகளும் வந்து மூத்தோர் குரல் சந்தாதாரம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஆச்சுங்களா சார். ஒரு நிமிஷம். புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல். இப்ப ராசோரா மீட்டிங் நடந்துச்சுங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. திருச்சி அடுத்த மாவட்டம் என்ன? பெரம்பலூர்ல ராசோரா மீட்டிங் நடந்துச்சு. அவங்க இந்த புதிய உறுப்பினர் சேர்க்கறதுக்கு என்ன செய்யறாங்க? புதிய உறுப்பினர் சேர்க்கறதுக்கு என்ன செய்யறாங்களா? ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கல்ல, ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஆபீஸுக்கு அவங்களே போயிடுறாங்க. ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு போய் ஒரு பெரிய மாலையை போட்டு, ஐயா சாமி எங்க சங்கத்துல நீ இணைஞ்சுக்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு கட்டணம் வைக்கணும் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லி அவர் அப்படியே ஆட் பண்ணி கொண்டு வந்து புதிய உறுப்பினர் நாங்க சேர்க்கறத அந்த முயற்சி டிப்டி கலெக்டர் என்ன டிஆர்ஓ அசோசியேஷன்ல அதை செய்யறாங்க. லைக்வைஸ் நம்மளும் செய்யலாம், தவறு கிடையாது. ஏன்னா யார் ஒரு லிஸ்ட் வாங்க வேண்டிய சாரை யாராவது இந்த மாசம் ரிட்டையர் ஆகிறாங்க, அடுத்த மாசம் ரிட்டையர் ஆகிறாங்க, இது வருஷந்தோறும் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் சிறப்பா பண்ணீங்கன்னா சந்தாதாரம் வந்து கூடுதலாக சேர்க்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து மாவட்ட செயலாளர் காலி பணியிடத்தில் தகுதியான நபர் வந்து திரு அர்ஜுன் அவர்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ண நீங்க ஏற்றுக்கிட்டீங்க. அடுத்து ஓய்வூதியர்கள் விவரத்தை வந்து இலகுவா அறிந்துக்கிறதுக்கு வசதியாக ஒரு இணையதளம் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத மாவட்ட தலைவர் சொல்றாரு. எதனால இது ஆரம்பிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, என்னையா இணையதளத்தில் நீங்க எல்லா பேரையும் சேர்த்து என்ன செய்ய போறீங்க சாமி, எதுக்காக இணையதளம் அப்படின்லாம் கேள்விகள் உங்களுக்குள்ள எழலாம். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல தம்பிதுரை அவர் தான் எலெக்ஷன் கமிஷனர் வந்தார் இங்க மாவட்ட தேர்தல் மைய தேர்தலுக்கு. அவரு சார் வாங்க உள்ள வாங்க சந்திரமோகன் சார், அவர் என்ன செஞ்சாருன்னா எங்களோட மாவட்டத்துக்கு கவரேஜ் வரும் பூரா வந்து எங்க மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்காகவும் நான் தனியா ஒரு இணையதளம் ஆரம்பிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் பென்ஷனர்கள் அசோசியேஷன் எத்தனையோ இருந்தாலுமே பென்ஷனர்களுக்காக இணையதளம் தனியாக யாரும் எந்த மாவட்டத்திலையும் ஆரம்பிக்கப்படலை, எந்த அசோசியேஷனும் ஏற்படுத்தப்படலை. இதை நான் ஒரு புதிய முயற்சியாக மேற்கொண்டேன். நீங்க பார்த்திருப்பீங்க, ஐயா அவர்களுக்கு இங்க பாராட்டு விழா நடந்தது. அப்ப சீனி நாமதேவன் என்று திண்டுக்கல்ல இருந்து வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க, மாநில தலைவர் மாநில பொருளாளர் செயலாளர் வந்திருந்தாங்க. நடிச்சிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் சீனி நாமதேவன் அவர் பேரு. அவர் ஆத்தூர் கிளையில தின்னாலப்பட்டில தலைவராக இருக்கிறாருங்க. அவருக்கு இந்த எலெக்ஷன் நடந்ததுனால ஒரு 10 நாளைக்கு முந்தைய மாவட்ட தலைவர் அங்கே போயிருந்தார். அந்த மாவட்டத்துக்கு இவர் தேர்தல் கமிஷனா போட்டிருந்ததுனால அங்கே போயிருந்த போது சார் நான் தனியாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறேன், இது வந்து மாநில தலைவர் மற்றும் மாநில பொருளாளர் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். திண்டுக்கல் மாவட்டத்துக்காக அந்த நம்ம அங்கத்தினர்கள் யாராவது பென்ஷன் இருக்கிறாங்களோ அவங்க லிஸ்ட் பூரா இதுல வந்துடுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார். அந்த வெப்சைட்டை காமிச்சேன். சரி வெப்சைட்டை காமிக்கிறீங்க, எல்லாரும் டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறீங்க வைக்கிறீங்க, அவங்க டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்குறதா. இப்போ நம்ம களஞ்சிய மேப்ல பாக்குறோம்ல அந்த டீட்டெயில்ஸ் மாதிரி அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. இது என்ன சார் ஆகும், இதுக்கு செலவு தொகையெல்லாம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சொல்றாங்க டொமைன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் அதுல ஒரு இடம் இந்த இணையதளம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இணையதளம் சில நிறுவனங்கள் இருக்கு, அவங்க நம்ம வாங்கணும். அது கிட்டத்தட்ட 2300 ரூபா ஆகும். அப்புறம் ஹோஸ்டிங் சார்ஜஸ் நம்ம அப்பப்போ போஸ்ட் பண்றோம் இல்லையா ஆர்டிகல்ஸ், அதுக்குன்னு ஒரு 500 ஒரு 700 ரூபா ஆக மொத்தம் 2500 இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆகும். பென்ஷனர்களுக்கு இதை ஆரம்பிச்சோம்னா அந்தந்த மாவட்டத்துக்கு ஆரம்பிச்சோம்னா திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க, ஐயா உங்க மாவட்டத்துல 85 வயசுக்கு மேற்பட்ட எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல போட்டோம்னா உடனே என்ன செய்யணும் ஓடியாந்துடும். இப்ப நம்ம எல்லாரும் எதுக்காக போராடிட்டு இருக்கோம், 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல நாம வந்து 80 வயசுக்கு மேல 20%ங்கிறத என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்,
70 வயசுக்கு மேல நீங்க 10% கொடுங்க சாமி முடிஞ்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி வச்சுட்டோம்னா அது ஒரு சந்தர்ப்பம் வந்து எத்தனை பேர் உங்க மாவட்டத்துக்கு கேட்டாங்கன்னா டக்குனு உடனே இன்ஃபர்மேஷன் பப்ளிஷ் பண்ணலாம். அது மாத்திரம் இல்ல, எத்தனை பேர் டேட்டா பார்த்து என்னென்ன இருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல வந்துடும். அதனால அது இணையத்துல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது மாவட்டத்தில் கருதுறாரு. அதுக்கு வந்து வருஷத்துக்கு 2500 இருந்து 2700 இருந்து 3000 வரைக்கும் ஆகும் பிடிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் சம்மதித்தால்தான் அதை ஆரம்பிக்கலாம். அது எல்லாரும் அதை மாவட்ட தலைவர் உங்களோட இதுக்கு விட்டுறாரு, சுற்றுக்கு விடுறாரு. நீங்க எல்லாரும் சொல்லுங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறவ தயவு செஞ்சு எத்தனை பேர் அப்படிங்கிறதும் இல்ல தேவையில்லை எல்லாம் அனாவசியமானது அப்படிங்கிறது உங்க கருத்துக்களை பேசும்போது சொல்லிருங்க. மாவட்டத்தில் கொண்டு ஏறப்படும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்ப மூலனூரா ஏதோ ஒரு ஊர் நம்ம ஆர்வய சங்கத்துல மெட்ராஸ் பக்கத்துல ஒரு தலைவர் செயலாளர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பென்ஷன் பிபிஓ இருக்குல்ல, பிபிஓல என்ன இல்லாம இருக்கு சில நபர்களுக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஸ்பவுஸ் இருக்காங்க இல்லையா, டேட் ஆஃப் பர்த் இல்லை. டேட் ஆஃப் பர்த் இல்லாம வெறும் நம்ம அந்த காலத்துல அவசர அவசரமா என்ன செய்வோம், சரி பென்ஷன் ப்ரொபோசல் போனா சரித்தேன் யாராவது ஒருத்தர் வெல்வெக்ஸ் அந்த சப்ஜெக்ட்ல இருக்காங்களான்னு கேட்டு அவங்கள்ட்ட வந்து ஐயா சாமி எவ்வளவு உங்களுக்கு ரேட் அப்படின்னு கேட்டா ஒரு 200 ரூபா 300 ரூபா அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம பென்ஷன் வாங்குற காலத்துல இல்ல 500 ரூபாய் இருக்கட்டும். ஆக அதை வாங்கி அனுப்பிச்சதோட நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் சரியா இருக்கா, ஒய்ஃபுக்கு வந்துச்சா இல்ல கீழே இருக்க அந்த மக்களுக்கு எல்லாம் இருக்கா என்ன இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. மக்களுக்கு இருக்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது. அவங்க எல்லாம் மெச்சூர்ட் ஆகி பெரியவளாகி அவங்க போயிட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. ஆனால் நம்ம ஸ்பவுஸ் ஆண்களா இருந்தால் பெண்களுக்கும், பெண்கள் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்து அவங்க கணவர்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பா போடணும். அப்படி போட்டு இருக்கலைன்னா நீங்க சில இடங்கள்ல வெறுமனே பேர் முத்திரம் போட்டிருக்கு, சில இடங்கள்ல வந்து ஏஜ் முத்திரம் போட்டிருக்கு. அவங்களுக்கு